வெல்கம் டு ஆன் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 99 ஃபாரஸ்ட்டில் ஜங்கிள் போயம் அதுதான் நம்ம இப்போ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். புதுசாக பூனைலாம் வந்திருக்கு கைஸ். ஒன்றுங்க பூனை கூட கேவலமாக இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நாங்கள் ராஃப்ட் சர்வேவெல்லாம் முடிக்க வேண்டியது. சரி பூனை வந்திருக்கே, சரி பார்க்கலாம் அது அப்படின்னு வந்திருக்கோம். என் கூட விளாடுறது என் தங்கச்சி வந்திருக்கா. அதே 7 நாளில் தான் இருக்குது. இன்னும் இந்த கேமை விளையாட மாட்டான். சரி ஓகே போய் கிரியேட் பண்ணு. நான் கிரியேட் பண்ணுறேன். டக்கு டக்குன்னு இந்த கேமில் கிஃப்ட் பண்ண முடியல கைஸ். இதில் கேமில் கிஃப்ட் பண்ண முடியுமா முடியாதான்னு கமெண்ட் பண்ணுங்க. கிளாஸு எங்கே இருக்கு? ஓகே பூனை ஏதோ கைஸ் இப்போ காட்டினாங்களே அதுதான் அந்த பூனை. டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. லாக் லாகுக்குன்னா செட் ஆகும். ஓகே கைஸ் நார்மல் ப்ராசஸ் தான். நாங்கள் வந்து கேம்ப் ஃபயர் கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். பயம் என்ன பண்ணுறது? கட் பண்ணுறேன். கட் பண்ணு விட்டு இந்த மரங்களை தட்டினேன். ஓகே கைஸ் இப்போ வந்து எக்ஸ்ப்ளோர் போய் டக்கு கோல்ஸை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வர வேண்டியதான். ஓகே நமக்கு ஃபஸ்ட்டு கோல் கிடச்சிருச்சு. சூப்பரு. இங்கே 2வது கோல் இங்கே இருக்குது. இதில் வந்து ஒரு ஃபியூல் கேன் கொடுங்கடா. ஃபியூல் கேன் பெருசாக இல்லை, அது சின்னதாக ஒன்று இருக்கேன். அது இதில் இருக்கும். கொடுக்கல. உனக்கு ரிவால்வர் வேணுமா? உனக்கு ஒரு ரிவால்வர் போட்டு வச்சுருங்க பாரு. பேஸ்கெட் பால் போட்டு ஒன்று இங்கே இருக்கும். அங்கே வந்து ரிவால்வர் வாங்கிக்கோ, எடுத்துக்கோ, சுடலாம் அதை வச்சு. இங்கே ஒரு கோல் இருக்குது. நான் ஒரு கிணறு பார்த்து தெரியும். ஐயோ ஓனா ஓடு. ரன் பட்டன் சொல்லி கொடுத்தால ஏன்டா உள்ள இருக்க? பாய் பாய். ஓனம் தூக்கத்துக்கு போயிடுச்சு. ஓகே இன்னொரு ரிவால்வரா? இந்த ரிவால்வர் நான் எடுத்துக்கிறேன். நான் ரிவால்வர் போட்டு எடுத்துக்கிட்டியா? இதெல்லாம் எதுவும் வைக்கிறீங்க? ஓகே ஓடு அப்படிதான் போடணும். கேம்ப் ஃபயருக்கு போடு. அவங்ககிட்ட போகாத சொல்லுவாங்க. ஓடு கேம்ப் ஃபயருக்கு ஓடு கைஸ். என் தங்கச்சி கல்டிஸ் கிட்ட போயிடுச்சு. கேம்ப் ஃபயருக்கு ஓடு. ஐயோ உன்னை காப்பாற்றுறதே எனக்கு ஒரு பெரிய டாஸ்க். உன்னை காப்பாற்றுறதே எனக்கு பெரிய டாஸ்காக இருக்கும். ஓடு. எனக்காக டார்ச் எடுத்துருக்கு நான் கஷ்டப்பட்டு. சரி அந்த கேம்ப் ஃபயர் எவ்வளோ இருக்குது பாரு. கொஞ்சம் தான் இருக்குது. போடணும். இங்கே வந்துச்சு பாரு. போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வாயா. சரி வந்து போய் எடுத்துட்டு வா. பன்னி ஃபுட் கிடச்சிருச்சு. பன்னிக்கு தமிழ் என்னது? முயல். அது கூட தெரியாது உங்களுக்கு.
அங்கே ஃபுட் வச்சுருக்கோம் பார்க்குறேன். எனக்கு டவுட், காட்டில் வந்து யாரும் கிணறு கட்டுவா? சொல்லு, காட்டில் வந்து யாரும் கிணறு கட்டுவா? நான் தான் கட்டுவேன். கேட்க தெரியும், எனக்கு என்ன தெரியும்? சரி, நீ இப்போ ஒரு காட்டு மண்ணை மாற்றிக்கிட்ட, அவங்க வந்து கிணறு இருந்தால் நீ அதில் இருக்க தண்ணியை குடிப்பியா? க்ளீனாக தான் குடிப்பேன். என்ன குடிப்பேன்? அது க்ளீனாக இருக்கா இல்லையான்னு உனக்கு எப்படி தெரியும்? பாய்ஸ்லாம் வந்து செத்து போயிட்டானா? இப்போ ஐடியாவே இல்லை. இந்த பன்னி ஃபுட் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்ககிட்ட கொடு. அவங்க டார்ச் எடுத்துகிட்டு ஓகே, நீ அந்த பன்னி ஃபுட் எடுத்துகிட்டு போய் அவங்ககிட்ட கொடு. ஒழுங்காக எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு குட் சாக் வாங்கிக்கோ. எங்கே இருக்க பன்னி ஃபுட்டு? அதுவும் அங்கே போட்டுச்சுங்க. அப்புறம் அங்கே ஃபுட் சோர்ஸும் இருக்குது பாரு. இன்னும் ஸ்கேம் பண்ணாத காடி. என்கிட்ட எங்கேயுமே டார்ச் எடுக்கு ஆக்ஸ் வாங்கிக்கலாம். ஆக்ஸ் ஓகே. சாக் வாங்கினா நிறைய பொருள் இருக்கலாம். நீ அந்த ரிவால்வரை போய் எடுத்தியா? எங்க? நீ வானப்பா, நீ எங்கேயோ போயிட்டு கடி வாங்கிக்காத, நானே உனக்கு கூப்பிட்டு போகிறேன். நான் போய் ஃபுல் ஃபன் பண்ண போகிறேன். ஐயோ ஒன்றும் வேணாம், நீ கம்முன்னு நீ ஃபுட்டை மட்டும் கட் பண்ணி போடு. கைஸ், கேம்ப் ஃபயர் லெவல் 4 வரைக்கும் எடுத்துகிட்டு போயாச்சு. எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சோண்டு ஊட்ட மூட்டை போட்டு. இதான் ஜங்கிள், நம்ம ஜங்கிளுக்கு வந்தாச்சு. நீங்கள் ஜங்கிளுக்கு வரும்போது நான் சொல்கிறது கேளுங்க, இதை ஒரு ஸ்பியராச்சும் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா ஸ்பியர் இல்லைன்னா இங்கே இருக்க அந்த கரடி வந்து உங்களை அடிக்கும். அது கரடியா? அது இந்த பன்னி ஈமோன் கொம்பால் கூட ஒரு பன்னி வருமே, காட்டுப்பன்னி. நீ தான் அது. அது வந்து உங்களை கடிக்கும். ஐயோ ஐயோ, இதெல்லாம் ஒரு பார்க்கவே இல்லை. எனக்கு செம்ம லாகு. நீ ஒரு லாகு. நூபு பிளேயர் தான். நூபு பிளேயர்ஸ்லாம் லாகு தான் இருக்கும். அப்புறம் நீ ஒரு நூபு. ஸ்மூத்தாகவே இல்லை. நான் போக அடிக்கிட்டேன்னா நான் வெளில போடுவா. ஏய் இரு, அதான் பண்டியை கீழ் பண்ணுற ஜாப் கொடுத்துருக்காங்க. அந்த ஜாப் ஒழுங்காக பண்ணணும். ஓகே ஐயா ஹேவ் நான் ஜாப் கொடுக்கலையா? நோ. கைஸ் வந்துட்டோம். அந்த பார்க்கரை தாண்டி எப்படியோ வந்துட்டேன். இங்கே வந்தால் ஒரு ஸ்கல் ஒன்று இருக்கும். அந்த ஸ்கல் வந்து நீங்கள் எடுக்காதீங்க, பின்னாடி போய் எடுங்க. என்னங்க பாருங்கள், டக்குனால தான் அண்ட் இந்த கேஸில் அப்படியே ஆடும். அப்போ நீங்கள் வெளில வந்துடணும். இப்படி தான் கைஸ் நம்ம மொத்தம் 4 ஸ்கல்ஸ் வந்து எடுக்கணும். ஐயோ அப்படியே பண்ணி இதை பாருங்க. இப்போ ஒருத்தன் வந்தால அவன் தான் வருவான் நம்மளை அடிக்கிறதுக்கு. இந்த மாதிரி தான் நம்ம ஸ்கல்ஸை வந்து கலெக்ட் பண்ணணும். இப்போ நான் வந்து நைட் ஆயிடுச்சுன்றதுனால வீட்டுக்கு போகிறேன். ஐயோ ஓடு ஓடிடு. அந்த பூனியை பார்க்கணும் விஷயம். கேட் இஸ் வேக் அப்னு அவங்களே அங்கே இது காட்டுவாங்க. உனக்கு எப்படி ஹார்மோன்? உனக்கு வேணும் ஹார்மோன். எலும்பு கூடு. அப்படியே எலும்பு கூடு. எலும்பு கூட நம்மளால சாப்பிட முடியுமா? எலும்பு கூட சாப்பிட போறியா? எலும்பு கூட எப்படி சாப்பிட முடியும்? அங்கேருந்து எடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறம் அங்கே யார் போய் விளாடுவா?
சரி கைஸ், காலையில் ஆகவுண்டே நான் திருப்பி அந்த இடத்துக்கு போயிடுறேன். கைஸ் காலையில் ஆகிடுச்சு, நான் திரும்ப ஜங்கிளுக்கு வந்துட்டேன். அண்ட் ஐயோ ஐயோ அடியுது அந்த கரடி. எனக்கு இந்த பயம்ல பிடிக்காதது இந்த கரடி மட்டும்தான். சும்மா இருக்கும் போதே வந்து கடிச்சுட்டுருங்க. ஓகே, உன்னை இந்த கரடி கடிக்காது. சரி சாரி, இது ஒரு பண்ணி, இது உன்னை கடிக்காது. தன்னோட இனத்தை எப்படி அது கடிக்கும்? எப்படி ஆமாம், ஜோக்கு தான். இது தெரியாது அவனுக்கு. என்னது எது? சொத்துட்டியா? அப்போனா கேம்ப் ஃபயர் லெவலப் பண்ணாதான் கைஸ். இதுக்கப்புறம் இருக்கு ஒன்றும் இல்லை. சரி, நான் அப்படியே போயிட்டு இந்த சைடு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. நீங்கள் போல்ட் இருக்கு. ஒருத்தர் பின்னாடி வந்து கடிக்கிறான். ஆஹா, உனக்கு நல்லதாக அவங்க பார்த்துட்டேன். அவங்க நரி கூட்டங்கள் என்ன அட்டாக் பண்ணுது. போல்டு எல்லாம் எடுத்துட்டு வந்து போகிறேன். அது செத்துறாத செத்துறாத செத்துறாத. ஐயோ என்ன பண்ற? சாப்பிட்டல? சாப்பிட்டேன். ஐயோ, நான் ரெட் ஹெச்பி. இந்த கரடியும் பண்ணியே எதுக்கு என்ன இவ்வளோ நேரம் துரத்திட்டு வருது? அப்படியே நான் ஒரு பண்ணி துரத்திட்டு இப்படியே சாப்பிட்டப்பா. எனக்கு ஃபுட்டு எடுத்தது, எனக்கு ஒரு பண்ணி துரத்திட்டு இருந்தது. ஐயோ, அதுக்கு தான் துரத்திட்டு வருது. ஒரு பெரிய வழியாக போச்சு. இன்னைக்கு ஒரு சண்டை கைஸ், சண்டையை முடிச்சுட்டு பார்க்குறேன் கைஸ். பூனையோட கட்சின் பாருங்க, பூனையோட கட்சின் இப்போ வந்துச்சுல. ஸோ கைஸ், வெளில போயிட்டு நிறைய ஃபியூல் எடுத்துருக்கோம். ஐ திங்க் இட் வாஸ் மேக்ஸ்டு. எஸ், ஃபைனலி நம்ம டே 6 வந்து கேம்ப் ஃபயரை மேக்ஸ் பண்ணிட்டோம். எஸ் பாப்பி, இதுக்கப்புறம் உனக்கு வேலை இல்லை, நீ என் கூட சேர்ந்து எக்ஸ்ப்ளோருக்கு வரலாம். இதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து ஜங்கிள் போயமியை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். காய்ஸ், இந்த ஸ்கல்லு, இங்கே ஒரு ஸ்கல்லு இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அதே பசில் தான். ஸோ அதனால தான் நான் காட்டல. திரும்ப வந்திருக்கேன். அதே மாதிரி தான் கைஸ். எத்தனை இருக்குது? 4 ஸ்கல் எடுக்கணும் அந்த மாதிரி. என்ன உங்களுக்கு லைஃப் அவ்வளோ கம்மியாக இருக்குது? ஆஹா, நமக்கு இதில் டைமண்ட் கிடச்சிருக்கு. எங்கே இருக்குது அந்த குழந்தை? எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியலையே. நான் பாட்டுன்னு எங்கேயோ போயிட்டுருக்கேன். தம்பிடா. ஓகே கைஸ், அடுத்த ஸ்கல் இருக்க லொக்கேஷனுக்கு போகிறேன். கைஸ், இங்கே இன்னொரு ஸ்கல் இருக்க இடத்துக்கு வந்து பார்த்துக்கோங்க. இங்கே உனக்கு ப்ரெஷர் பிளேட் கொடுத்து வச்சுருக்கானுங்க. எங்கடா இருக்கு அந்த குழந்தை? சரி, நீ அங்கேயே சர்வே பண்ண, நான் வந்துடுறேன். எங்க அந்த ஆரமா 3வது ஸ்கல் எடுத்தாச்சு கைஸ். என்னது இது வரைக்கும் 2 டைப் ஃபுல் மட்டும் தான் கவர் பண்ணியிருக்கேனா? 4ஆச்சுண்ணா. இந்த நைட்டு வேற சும்மா போயிட்டு நைட். ஐயோ டேய் கரடி, டேய் ஓ டேய் சின்சியோஸ் காய்ஸ், கஷ்டப்பட்டு கேம் ப்ளே பண்ணதெல்லாம் இந்த கரடியால்.
பன்னி இந்த பன்னியால் போயிடுச்சு. அது சரி அது தங்கச்சி பூனைக்கிட்ட அடி வாங்கி செத்துருச்சு என்னை காப்பாற்ற வரேன்னு. ஐயோ போச்சே, கேம் பிளேவே போச்சே. ஸோ கைஸ் நான் வந்து கண்டிப்பாக சோலோவில் முடித்து நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே கைஸ், மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுறேங்க. தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.